ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாசினி விலாக். நம்ம இந்த விலாகில் ஒரு வார்ட்ரோப் ஆர்கனைசேஷன், ஒரு பெட்ரூமில் என்னென்னா வெளியே வந்து ஒரு கபோர்டில் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நான் வந்து இங்கே வந்து ஒரு சின்னதாக இருக்கிற எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு கபோர்டில் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்றதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா, இது வந்து நியூ பார்ன் பேபியோட திங்ஸ், அவளுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொஞ்சம் இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து டக்குன்னு எடுக்கிறதுக்கு அவளுக்கு உண்டான பேபி பவுடர், ஆயில், அதுக்கப்புறம் வந்து பவுடர் போடுற பாக்ஸ், இதை வந்து டக்குன்னு எடுக்கிறதுக்காண்டி இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் அவளுக்கு யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் மட்டும்தான் இந்த கபோர்டில் ஃபுல்லாக இருக்கும். இது வந்து சில பேண்ட்ஸ்லாம் இதில் வந்து போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் வெளியே எங்கேயும் போகணும் அப்படின்னா டக்குன்னு எடுக்கிறக்காண்டி என்னோடய பர்ஸ் மட்டும் மேலே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சம்திங் அவளோட சின்ன சின்ன பேங்கிள்ஸு, அதுக்கப்புறம் அவளுக்கு யூஸ் பண்ணுற வாட்டர் பாட்டில்ஸு, அதெல்லாம் வந்து இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து 4 டை ஆர்கனைசர். இது வந்து அவளுக்கு ஏதோ ட்ரெஸ் வாங்கும்போது ஒரு ஷாப்லேருந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்தாங்க. அதில் தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது வாட்டர் பாட்டில், ஃப்ளாஸ்க்கு, அப்புறம் அவளுக்கு கொடுக்குற சில மெடிசன்ஸ், இது எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒரு லேயரில் நான் வந்து கண்டினியூஸாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். செகண்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து ரெகுலராக எனக்கு யூஸ் பண்ணுற பேங்கிள்ஸ் மட்டும் நான் இந்த ஒரே ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் அவளுக்கு வந்து உண்டான நாப்கின்ஸ் அடிக்கடி எடுக்கிறதுக்காண்டி இப்படி ஒரு பாக்ஸில் போட்டு தேவையான 1 வீக்கு தேவையானது இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். செகண்ட் வந்து இது இன்னொரு பொண்ணோட மெட்டீரியல்ஸ் வந்து இதில் இருக்கும். அவளுக்கு உண்டான ஹேர் கிளிப்ஸு, அந்த மாதிரியான சில ஐட்டம்ஸ் வந்து அவள் வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கா. டெய்லி ஸ்கூலுக்கு போகும்போது அதர்வைஸ் வந்து வெளியே போகும்போது வந்து அவளே இதில் எடுத்து யூஸ் பண்ணிப்பாள். அதுக்காண்டி நான் இந்த இடத்துல வந்து அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். வெளியே எங்கேயும் போகணும் அப்படின்னா நம்மளோட நீட் இல்லாமல் அவளே அந்த திங்ஸ் எடுத்துப்பாள். அன்னன்னைக்கு தேவையான திங்ஸ் மட்டும் அவள் வந்து அந்த இதிலேருந்து எடுத்துப்பாள். அதுக்காண்டி அதை ஒரு பாக்ஸ் போட்டு அவளுக்கு கொடுத்துருக்கேன். அவள் வந்து அதுக்கேற்ற மாதிரி அதை வந்து அன்னன்னைக்கு அந்த ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக அவள் வந்து எடுத்துப்பாள். அதுக்காண்டி இதில் ஒரு பாக்ஸ் போட்டு இது ஒரு டிஐஒய் ப்ராடக்ட் தான். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ப்ராடக்ட் பற்றி ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து மெடிக்கல் கிட்டு. இந்த மெடிக்கல் கிட்டு வந்து என்னோடய சின்ன பொண்ணோட மெடிக்கல் கிட்டு. இந்த இதை இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து என்னோடய சின்ன பொண்ணோட மெடிக்கல் கிட்டு. இதில் அவளோடது ப்ளஸ் அர்ஜென்ட்டுக்கு எடுக்கிறதுக்காண்டி ஒரே ஒரு நாப்கின் மட்டும் மேலே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து அவளோட மெடிசன்ஸ் எல்லாமே இந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இதில் அவளோட மெடிசன்ஸ் மட்டும் இருக்கும். அப்பப்போ எடுக்கிறதுக்காண்டி ட்ராப்ஸ் கொடுக்கறதுக்காண்டி அவளோட மெடிசன்ஸ் மட்டும் நான் இந்த பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாக்ஸ் மீஷோவில் ஆர்டர் பண்ணி தான் நான் வாங்கினேன். நீங்கள் லிங்க் வேணா சொல்லுங்கள், நான் அதில் வந்து ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இது 2 ஒரு சின்ன சின்ன பக்கெட்ஸு. ஒரு டைம் வந்து வெளியே வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணும்போது இதில் வந்து ஸ்டோர் பண்ணி கொடுத்தாங்க. இந்த ப்ராடக்ட் வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு இது வந்து இன்னொரு பொண்ணோட மெடிசன்ஸு, 2 பேரோட மெடிசன்ஸ் தனித்தனியாக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இதில் என்ன ஸ்டோர் பண்ணி பார்க்கணும்னா, என்னோடய பேபியோட ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதில் என்னென்னா அவளுக்கு தேவையானது, அவளோட ரேஷஸ் க்ரீமு, அப்புறம் பாத்திங் சோப்பு, அப்புறம் க்ரீம், லோஷன், அதுக்கப்புறம் மற்ற ப்ராடக்ட் எல்லாமே இந்த ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாக்ஸ் ஃபுல்லாமே அவளோட ப்ராடக்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பாக்ஸஸ் வந்து இன்னொரு பொண்ணோடது. இதில் அவளுக்கு தேவையான சோப்ஸு, அவளுக்கு தேவையான சோப்பு, ஷாம்பு, அப்புறம் வந்து அர்ஜெண்ட்டாக எடுக்கிறதுக்கு அவளுக்கு தேவையானது ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதில் என்னோடய ஹெல்ப் இல்லாமல் அவளே எடுத்துப்பாள். அப்புறம் ஷாம்பு, அவள் யூஸ் பண்ணுற ஷாம்பு எல்லாமே இந்த ஒரு பாக்ஸில் இருக்குது. ஸோ வந்து என்னோடய ஹெல்ப் இல்லாமல் அவளே இதில் எடுத்துக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த லேயரில் வந்து ப்ராடக்ட் வந்து இப்படி தான் நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இது வந்து நான் வந்து ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த 3 சேவிங் பாக்ஸஸ்
நெக்ஸ்ட்டு ஒரு சிம்பிளான பாக்ஸ் ஒன்று வச்சுருக்கேன். அது தேவைன்னா அவள் யூஸ் பண்ணுறதுக்காண்டி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அயர்ன் பண்ணுறதுக்காண்டி அவளோட பாக்ஸ் வந்து இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பென்சில் பாக்ஸ் இங்கே எப்பயுமே இருக்கும். அர்ஜென்ட்டுக்கு வந்து எடுக்கிறதுக்காண்டி ஒரே ஒரு பென்சில் பாக்ஸ். அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு பீச் ப்ளே டாய். இந்த டாய் வந்து நான் வந்து ஷாப்பிங் போகும்போது ஒரு இடத்துல பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து இந்த இடத்துல வச்சுருக்கேன். அவளுக்கு நீட் இருக்கும்போது அவள் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஒரு எம்டி பாக்ஸஸ் வச்சுருப்பேன். இதில் வந்து ஒரு சார்ஜர், ஒரு சின்ன புக்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்காண்டி இந்த ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன். இப்போ ஒரு கபோர்ட் ஃபுல்லாக நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாமா?